இது கோஸ்ட் வில்லேஜ்னு கூட சொல்றாங்க. வீடு இருக்கு, ஆனா வீட்டுக்கு மேல மணல் இருக்கு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இது வந்து ஒரு வீடு, ஆனா வீட்டுக்குள்ள ஃபுல்லா மணலா இருக்கு. இதான் ஹால் போல இருக்கு. இதெல்லாம் வந்து யாரோ கொட்டினது இல்ல, இவங்க கட்டினதுக்கு அப்புறம் காத்து அடிச்சு அடிச்சு வந்து மணல் சேர்ந்துருக்கு. அதனாலதான் இங்க வந்து வாழ முடியாதுன்ட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. என்னால நடக்கவே முடியல. அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, பாத்ரூம் இங்க பாருங்க. இங்க ஆக்சுவலி எல்லாம் இருந்திருக்காங்க. பைப் கனெக்ஷன் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த வயர்லாம் இருக்கு பாருங்க, பைப் லைன்லாம் இருக்கு. ஸோ வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மணல் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இது ஒரு வீடு தான் கம்மியா மணலா இருக்கு. இன்னொரு வீட்டுல எல்லாம் நுழைய முடியுமான்னு தெரியல. அண்ட் இங்க பாருங்க இன்னொரு ரூம் இருக்கு. இதுக்குள்ள போக முடியுமானே தெரியல. அப்பா ஏன்னா பயப்படுறேன். அப்பா சரி, ஓகே. சும்மா இதை வந்து கட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போகல. இங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்காங்க. பட் வந்து இயற்கை வந்து இவங்களுக்கு ஒத்துழைக்கல. அதனால இங்கேருந்து எல்லாம் மூவ் ஆயிட்டாங்க. இந்த இடத்த அப்படியே கை விட்டாங்க. நடக்க முடியல ஆக்சுவலாக. ஒரு வீடு தான் பார்த்தோம். அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடிஞ்சிச்சுல்ல, இந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியல. மொட்டை மாடிக்கு நீங்கள் ஏறணும் அப்படின்னா படிக்கட்டுலாம் தேவையில்லை. அப்படி மேலே ஏறினா மொட்டை மாடி. அப்படிதான் இருக்கு. நான் திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். படி இங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க போல இருக்கு. நிறைய பேர் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. வீடு ஃபுல்லாக மண்ணு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வாழ்ந்துருக்காங்க. எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியல. அவங்க வாழ்கிற டைமில் எப்படி இருந்ததுன்னு தெரியல. சீலிங் வரைக்கும் மண். இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதுக்குள்ளே போகிறது. இடிச்சுக்கக்கூடாது. இது ஒரு ரூமு. பயங்கர இருட்டாக இருக்குது. ஏதோ அந்த ஓட்டையிலேருந்து மண் கொட்டின மாதிரி இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், ஓட்டையிலேருந்து மண் கொட்டின மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு பாத்ரூம். அப்பா. ஸோ இது மாதிரி இத்தனை வீடு இருக்குது பாருங்கள். எல்லாம் வேஸ்ட்டு. பயங்கரமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா வீடும் வேஸ்ட்டு. ஆக்சுவலி மூச்சு வாங்குதுங்க. மணலில் நடக்க முடியல. உள்ளே வந்து நல்ல மணல் வந்து சில்லுன்னு இருக்குது. ஏன்னா வெயில் படல. வெளில வந்தோடனே பயங்கர ஹீட்டாக இருக்குது. மணலும் ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. அண்ட் ஒரு மாஸ்க் இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. ஏறி போகிறேன். லுக் அட் திஸ் பிளேஸ். இந்த வீடோட என்ட்ரன்ஸ். இந்த வீடே முழுகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மணலில் வீடே இல்லை. ஸோ நான் வந்து வீடு மூடி இருக்குன்னு சொன்னேன்ல, நான் அந்த வீடோட மேல் தளத்துக்கு போகிறேன். எனக்கு நல்லா இங்கே பார்க்க முடியுது. வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு. ஸோ நான் நிற்கிற இடம் வந்து வீடு. எனக்கு கீழே வீடு இருக்குது. இந்த சைடு காம்பவுண்ட் இருக்குது. எனக்கு கீழே வீடு இருக்குது. நான் மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கேன். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத மொட்டை மாடிக்கு போனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடு வந்து மூழ்கி போய் கிடக்கு இந்த மணலில். ஸோ அந்த சைடு போய் பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், அங்கே தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? ஸோ அந்த வீடு ஹைட்டு வரைக்கும் பாருங்கள் மணல் எப்படி இருக்குன்னு. இங்கே வீடு மூழ்கிருச்சு. அது இங்கே மூழ்க கொஞ்சம் நாள் ஆகும் போல். அவ்வளோதான். இந்த மாடிக்கு போகலாம் வாங்க. ஸோ நான் மாடிக்கு வந்துட்டேன். மொட்டை மாடி இவ்வளோ ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது பாருங்கள். மாடி வரைக்கும் மணல் வந்து காற்றடிச்சு மூழ்கிருக்குன்னா அப்போ எப்படி இருக்கும் இந்த இடங்கிறத நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய செடியும் அங்கங்கே பார்க்க முடியுது. பட் இது வந்து பாலைவனத்தில் வளர்கிற அந்த வறண்ட நில தாவரம் தான். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம துபாய் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் நிறைய பார்க்க முடியுது. அதாவது டாலஸ்ட் பில்டிங்ஸ் இந்த வேர்ல்டு வந்து துபாயில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். தரைக்கு மேலே, இதெல்லாம் வந்து தரைக்கு கீழே, அப்படி தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுவுமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, இதுவுமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க.